நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ். வாசிப்பவர் சனூஸ் முஹம்மது ஃபெரோஸ். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய எவருக்கும் ஜனாதிபதி மன்னிப்பளிக்கப் போவது இல்லை என்று நீதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தோட்டப்புற வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்க தயாராகிறது. முகக்கவசம் அணியாத குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட 2 கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கான புதிய வழிகாட்டல் கோவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இன்று பிற்பகல் மழை சாத்தியம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் சட்டமன்ற வளாகத்தில் தொடர்ந்தும் வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய எந்தவொரு குற்றவாளிக்கும் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப் போவது இல்லை என்று நீதி அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். சட்டமா அதிபருக்கு உரிய தகவல்கள் கிடைத்ததும் உரியவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பாராளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்து உரையாற்றினார். மகாவலி வலயத்தில் உள்ள அரசாங்கத்தின் காணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த அரசாங்கம் இடமளிக்காது என்று அமைச்சர் சமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார். இதேவேளை சகல பாடசாலை மாணவர்களுக்கும் பாடசாலை சீருடை துணியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் GL பீரிஸ் வலியுறுத்தினார். தோட்ட வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்க இருப்பதாக விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி வலியுறுத்தினார். சுற்றுலா பயணிகளுக்கான சுகாதார வழிகாட்டல் கோவையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் நாட்டின் சுகாதார பரிந்துரைகளை பின்பற்றுவதற்கு கட்டுப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. PCR பரிசோதனையின் போது கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்படும் சுற்றுலா பயணிகள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து சேவைகள் தொடர்பான விசேட 4 வழிகாட்டல்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை இந்திய மீனவர்கள் இடையே நிலவும் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்துக் கொள்வது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கருடனான நேற்றைய சந்திப்பில் கடற்றொழில் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேசப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய நல்லிணக்கத்தின் அடையாளமாக தமக்கு கடற்றொழில் அமைச்சை ஜனாதிபதியும் பிரதமரும் வழங்கியிருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சுக்கு தாம் எடுத்துரைத்ததாக அமைச்சர் தெரிவித்தார். எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட 2 நாடுகளினது மீனவர்களை பரஸ்பரம் விடுவிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இந்திய மீனவர்களின் படகுகள் குறித்தும் இங்கு பேசப்பட்டது. நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 46,248 வரை அதிகரித்துள்ளது. தற்சமயம் 39,023 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருக்கிறார்கள். 219 பேர் கொரோனா தொற்றினால் மரணமடைந்துள்ளார்கள். தற்சமயம் 7,006 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உலகளாவிய ரீதியில் மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 8,76,37,616 வரை அதிகரித்துள்ளது. ஆக கூடுதலான கொரோனா நோயாளர்கள் அமெரிக்காவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த எண்ணிக்கை 2,18,57,616 ஆகும். இந்தியாவில் 1,03,95,938 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். உலகளாவிய ரீதியில் 18,90,797 கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆக கூடுதலான கொரோனா மரணங்கள் அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளன. இந்த எண்ணிக்கை 3,69,990 ஆகும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகேக்கும் ஆசிய ஒலிபரப்பு ஒன்றியத்தின் பணிப்பாளர் நாயகம் பி ஞானப்பிரகாசத்திற்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஒலிபரப்புத் துறையை மேம்படுத்துவது பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு ஒன்றியம் கொரோனா வைரஸ் பரவல் காலப்பகுதியில் முன்னெடுத்த வேலை திட்டங்கள் பற்றி பி ஞானப்பிரகாசம் இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தை கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இன்று இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் பற்றி இதன்போது ஆராயப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தலைமையிலான மாவை சேனாதிராஜா, செல்வம் அடைக்கலநாதன், எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 3 போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். ஆதுருப்பு வீதி, கொட்டாஞ்சேனை, ருவன்வெல்ல ஆகிய போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. மாளிகாவத்த, தெமட்டகொட, கிராண்ட் பாஸ், காத்தான்குடி ஆகிய போலீஸ் பிரிவுகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். கிராம மட்டங்களில் சில வீதிகளும் சில பகுதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. சுய பாதுகாப்பை கருத்திற்கொண்டு தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறு பிரதி போலீஸ் மா அதிபர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை முகக்கவசம் அணியாத 523 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு ரெபிட் ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதோடு இதில் 2 கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தும்மோதர கொடிக்கந்த விஹாரையில் தரித்திருந்த சங்கைக்குரிய உடுவில தம்மசிறி தேரரின் கொலை சம்பவத்துடன் கைது செய்யப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 19ஆம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளார்கள். மொழிப்புலமை, அறிவு என்பவற்றை அடிப்படையாக கொண்ட வானொலி நிகழ்ச்சிகளின் மூலம் சமூக ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ்ச்சேவையின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் மயில்வாகனம் சர்வானந்தா தெரிவித்துள்ளார். தேசிய வானொலி கடந்த 9 தசாப்தங்களாக இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இன்று காலை இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். உங்கள் கவனத்திற்கு கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பஸ்யால சந்தியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த சந்தி ஒடுக்கமாக காணப்படுவதாகவும் அங்கு சமிக்ஞை விளக்குகள் இல்லை என்றும் பயணிகளும் வாகன சாரதிகளும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது பற்றி உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். அபிவிருத்தி செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை அழைத்து வருவதில் விமான பயணிகளின் எண்ணிக்கை அடுத்த வாரம் முதல் அதிகரிக்கப்பட இருப்பதாக இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இவர்கள் அரசாங்கத்தின் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோர் ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்படுவது கட்டாயப்படுத்தப்பட மாட்டாது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
அமெரிக்காவின் சட்டமன்றமான காங்கிரஸ் வளாகத்தில் ஏற்பட்ட வன்முறையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 வரை அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்கள் அமெரிக்க சட்டமன்ற வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வன்முறைகளில் ஈடுபட்டமையினால் ஏற்பட்ட மோதல் இதற்கான காரணமாகும். போலீசாரின் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுள் பெண் ஒருவரும் இடம்பெற்றுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளை மாற்றி அமைக்குமாறு கோரி இவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். இதேவேளை ஜனாதிபதி டிரம்பின் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி டிரம்பின் 3 ட்வீட் செய்திகளை பொதுமக்கள் நலன் கருதி நீக்குவதற்கான தேவை ஏற்பட்டதாக ட்விட்டர் நிறுவனம் அறிவித்துள்ளது. வன்முறைகளை தூண்டும் வகையில் செயற்பட்டமையினால் ஜனாதிபதி டிரம்பின் ஃபேஸ்புக் கணக்கு 24 மணித்தியாலங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டிரம்ப் சம்பந்தப்பட்ட யூடியூப் காணொளியும் நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். சுவிட்சத்தின் இலக்கு என்ற எண்ணக்கருவின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்கும் வேலை திட்டம் அமுலாகிறது. முதல் கட்டமாக 297 வீடுகள் தற்சமயம் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. 212 வீடுகள் நிர்மாண பணிகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. மேலும் 71 பயணிகளுக்கு காசோலைகளை வழங்கும் நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னி நகரில் இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் ஆஸ்திரேலியா அணி சற்று முன்னர் வரை 2 விக்கெட்டை இழந்து 132 ஓட்டங்களை எடுத்திருந்தது. வர்த்தக செய்தி. நாட்டின் தேயிலை உற்பத்தி 27% சரிவடைந்திருப்பதாக இலங்கை தேயிலை சபை அறிவித்திருக்கிறது. கடந்த வருடத்தின் முதலாவது காலாண்டில் மொத்த தேயிலை உற்பத்தி 73 மெட்ரிக் தொன்னில் இருந்து 53 மெட்ரிக் தொன் வரை வீழ்ச்சி கண்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட கொரோனா தொற்று தேயிலை உற்பத்தியின் வீழ்ச்சியில் கூடுதல் தாக்கம் செலுத்தி இருப்பதாக சபையின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. தெற்காசியாவின் பொருளாதாரம் இந்த ஆண்டில் வளர்ச்சியடையும் என்று உலக வங்கி எதிர்வு கூறியிருக்கிறது. தெற்காசிய பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு பங்களாதேஷ், இந்தியா ஆகிய நாடுகளின் கைத்தொழில் துறை உற்பத்திகள் கூடுதலான ஒத்துழைப்பை வழங்கும் என்று உலக வங்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. 2021 ஆண்டு காலப்பகுதியில் தெற்காசிய பிராந்தியத்தில் 9.6% வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என்று உலக வங்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, ஊவ மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். ஊவ, மத்திய மற்றும் மாகாணங்களிலும் புலனர்வை மாவட்டத்திலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய எவருக்கும் ஜனாதிபதி மன்னிப்பளிக்கப் போவது இல்லை என்று நீதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.
தோட்டப்புற வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்க தயாராகிறது. முகக்கவசம் அணியாத குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட இருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கான புதிய வழிகாட்டல் கோவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இன்று பிற்பகல் மழை பெய்யும் சாத்தியம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ஆதரவாளர்கள் சட்டமன்ற வளாகத்தில் தொடர்ந்தும் வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.